தேவன் அழைச்சிருக்கிறார். எதற்காக அழைச்சிருக்கிறார்னா நல்ல வளமான வாழ்வுக்காகவும் நலமான வாழ்வுக்காக அழைச்சிருக்கிறார். நீங்க அதான் சொல்றேன், இந்த வார்த்தையை கொஞ்சம் மேல யோசிச்சு, உங்க மேலான எண்ணங்கள்ல மேலான சிந்தனை யோசிச்சு நீங்க வேணா செய்ய ஆரம்பிச்சிருங்க. செஞ்சீங்கன்னா அதுல ஜீவன் தான் வரும், அதுல வளம் தான் வரும், அதுல நலமா தான் வரும். வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க உங்களுக்குள்ளார நன்மைகள் வரணுமா, பயத்தை பேசாதீங்க, பயத்தை போக்கக்கூடிய வார்த்தையை பேசணும். அப்படி வார்த்தையை பேசுனா என் பயம் போகுங்கிற எண்ணத்துல பேசணும்னா பயம் போகும். அல்லேலூயா. அப்ப வளமும் நலமும் எதுல இருக்குது? தேவனுடைய வார்த்தைகள். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதை எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்துல எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்போம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆமென். விசேஷமாய் வளமான வாழ்வு குறித்து பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இந்த வளமான வாழ்வை பார்க்கணுன்னா கொஞ்சம் ஆபிரகாம் பார்த்தா நல்லா இருக்குன்னு யோசிச்சேன். ஒவ்வொரு முறையும் ஆபிரகாம் வந்துட்டு தான் போறாரு. அப்போ இன்னைக்கு ஆபிரகாமை குறித்து பார்க்கணுன்னா ஒரு மிகப்பெரிய வளமான வாழ்க்கைக்குள்ளார வந்தான், ஒரு நலமான வாழ்க்கைக்குள்ளார வந்தான். வளமும் இருக்கணும், நலமும் இருக்கணும். ஆமென். அப்போ ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு என்பது வளமும் நலமும் சேர்ந்து தான் ப்ராஸ்பரிட்டி. அது பைபிள் கொடுக்குற ப்ராஸ்பரிட்டி. அப்போ செழிப்பு என்பது வளமும் இருக்கணும், நலமும் இருக்கணும். அப்போ நம்ம சபையில் இருக்கிற பிள்ளைகள் வளமாகவும் இருக்கணும், நலமாகவும் இருக்கணும் தேவன் விரும்புகிறார். அதனால் ஆபிரகாம் குறித்து சில காரியங்களை கற்றுக்கொள்ளும் போது வளமாகவும் இருப்போம், நலமாகவும் இருப்போம். இன்னைக்கு ஒரு சின்ன காரியத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். என்ன சின்ன காரியம் சொல்லும்போது இங்கே ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிறது. இங்கே சொல்லக்கூடிய வேத வசனத்துடைய வியாக்கியானத்துக்கும் அங்கே ஆதியாகமம் சொல்லப்பட்டதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். அங்கே ஆண்டவர் பேசுவார், டைரக்டாக சத்தங்க வரும், அந்த சத்தத்தை கேட்டு அவன் கீழ்ப்படிந்து என்ன பண்ணுவான், போவான். அங்கே கீழ்ப்படிந்து கூட வரவே வராது, அவன் புறப்பட்டு போனான், அப்படி மட்டும்தான் வரும். ஆனால் அங்கே எபிரேயர் நிருபத்தில் சொல்லும்போது எப்படி சொல்கிறாரு பாருங்க, போகக்கூடிய இடம் எந்த இடம்னு தெரியாமலே புறப்பட்டு என்ன பண்ணானா, போனானா. எப்படி போனான் அப்படின்னு சொல்லும்போது விசுவாசத்தில் போனான். ஒன்று. இன்னும் ஒன்று காரியம், அவனுக்குள்ளார அந்த கீழ்ப்படிதல் என்ன பண்ணுச்சு, இருந்துச்சு. கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சுன்னா அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணுங்கிற எண்ணங்கள் அவனுக்கு மேலோங்க போகுதான். அவனுடைய சூழ்நிலைகளையோ அவனுடைய பின்னணியோ குறித்து யோசிக்காம. ஏன்னா அங்கே ஆண்டவர் அழகா சொல்றாரு பாருங்க. இப்போ நம்மகிட்ட சொல்ற மாதிரிலாம் சொல்லல. சபைக்கு வரலன்னா நம்ம சொல்லுங்க, சபைக்கு வர முடியல, ஏன்னாங்க ஏதோ ஒரு பிரச்சனை ரீசன் சொல்லுவோம். அந்த ரீசனுக்கு சொல்லிட்டு அந்த ரீசன்லேயே முடிச்சுட்டு போயிடுவோம். இல்லைப்பா அந்த ரீசன்லாம் சொல்லாத, நீ வா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிச்சு சொன்னோம்னா என்ன என் பிரச்சனை என்ன தெரிய மாட்டேங்குது பாஸ்டருக்கு, அப்படி தான் பேசுவோம் இல்லைங்களா. ஆனால் அங்கே ஆபிரகாம் அந்த ஒரு மிகப்பெரிய வளமான வாழ்வுக்கு நலமான வாழ்வுக்கு போனதுக்கு காரணம் என்னன்னா, எந்த மறுபேச்சுமே கிடையாது, தன்னுடைய சூழ்நிலையை விளக்கம் சொல்வதும் இல்லை. அப்ப எப்படிதான் போனான் அப்படின்னு சொல்லும்போது தான் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அவனை பற்றி சொல்லப்படுகிறது. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இது இவ்வளவுதான் ஆண்டவர் பேசினது. சரிங்களா. பேசி முடிச்ச உடனே அற்புதமான ஒரு வாசனம் சொல்லப்படுது. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே புறப்பட்டு போனான். இங்க சொல்லும்போது ஒரு சாதாரணமா ஆண்டவர் வார்த்தை சொன்ன உடனே அவன் கேட்டு போன மாதிரி சொல்லப்படுகிறது. ஆனா அங்க எபிரேயர்ல எழுதப்படும் போது எப்படி சொல்லப்படுகிறது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெற போகிற இடத்திற்கு இங்க வந்து சொல்லும்போது இதை விட்டுட்டு வா அதை விட்டுட்டு வா உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனா இங்க சொல்லும்போது எப்படி சொல்றாருன்னா, அந்த இதை எதை வச்சு சொல்றாங்க சொல்லும்போது ஆபிரகாமுடைய மொத்த சரித்திரத்தையும் வச்சுதான் இப்படிதான் அவன் செஞ்சிருப்பான், இப்படிதான் அவன் வாழ்ந்திருப்பான், இப்படிதான் இருந்திருப்பான், இப்படிதான் செயல்பட்டிருப்பான் இங்க சொல்றாங்க. சொல்லும்போது எப்படி சொல்றாங்கன்னா, அங்க சொன்ன உடனே புறப்பட்டு
போனா அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் புறப்பட்டு போனா, எப்படி புறப்பட்டு போனா, எப்படி அதை நம்பினா அப்படின்னு சொல்லும் போது இங்க சொல்லுது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக, அப்ப சுதந்திரமாவே ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அவனுக்கு அங்க விளக்கத்தை என்ன பண்றாருங்க, கொடுக்கிறார். சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது, திரும்ப சொல்லுங்க, அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து. அப்ப அழைக்கும் போதே அவன் சுதந்திரிக்கக்கூடிய எண்ணங்கள் அவனுக்குள்ளார என்ன பண்ணுச்சு, இருந்துச்சு. ஆமென். அப்ப இன்னைக்கு நாமளும் வந்திருக்கிறோம். கர்த்தர் என்ன அழைச்சிருக்கிறார். எதற்காக அழைச்சிருக்கிறார்னா, நல்ல வளமான வாழ்வுக்காகவும் நலமான வாழ்வுக்காக என்ன அழைச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட விசுவாசம், அப்படிப்பட்ட எண்ணங்கள் எனக்கு மேலோங்கணும். அது மாத்திரமல்ல, இங்க சொல்லுது பாருங்க, சுதந்திரமா பெற போகிற இடத்திற்கு, அல்லேலூயா, சுதந்திரமாக பெற போகிற இடத்திற்கு அவன் அழைக்கப்பட்ட போது, போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு. அப்ப எந்த இடத்துக்கு போறேன்னு தெரியல, ஆனா அழைப்பு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. எந்த இடத்துக்கு போறேன், அந்த இடம் என்னதுன்னு அவனுக்கு நல்லா விளங்கிச்சு. ஆமே, ஒரு அழைப்பு நமக்கு இருக்குது. எப்படிப்பட்ட அழைப்புனா, வளமான அழைப்பு, நலமான அழைப்பு. அந்த அழைப்புக்கு போகும்போது ஆண்டவர் வார்த்தை வரும். அந்த ஆண்டவர் வார்த்தை வரும்போது அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிட்டோம்னா அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிக்கும். அப்ப வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. அப்ப வளத்தை உண்டாக்குறது எது, ஜீவன். நலத்தை உண்டாக்குறது எது, ஜீவன். அப்ப வளமான வாழ்வு வரும்னா அந்த வார்த்தைக்குள்ளார ஜீவன் இருக்குது. என்ன இருக்குது சொல்லுங்க, ஜீவன் இருக்குது. அதுவும் இயேசு, அதெல்லாம் இயேசு வந்து கேட்கிறார் இல்லையா, சீஷர்கிட்ட வந்து என்ன எல்லாரும் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்கும்போது, மற்றவங்கெல்லாம் எளிய தீர்க்கதரிசி ஒருவர் அப்படின்னு சொல்றாங்க. பர்டிகுலரா கேட்கும்போது தான் சீமோன் பேதுரு சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். அப்ப ஜீவனுள்ள அப்படிங்கிறது ஒண்ணு அவனுக்கு அந்த அந்த இயேசுவை குறித்து நல்லா அவனுக்கு என்ன பண்ணுது, இன்னைக்கு நமக்கு விளங்கணும். அந்த வார்த்தையை கேட்டு புறப்பட்டு போனார் இல்லையா ஆபிரகாம், அப்படி போனதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது, எப்படி கீழ்ப்படி முடிஞ்சிச்சுன்னா அந்த வார்த்தையில ஜீவன் இருக்குது. அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறதால அது வளத்தை உண்டாக்கும், நலத்தை உண்டாக்கும். திரும்பவும் சொல்றேன், நம்ம வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைக்குள்ளார ஜீவன் இருக்குதுன்னு நம்ம நம்பி எண்ணி அதை பேசும்போதெல்லாம் எனக்கு ஜீவன் அது பிறப்பிக்கும். அல்லேலூயா. மரணமும் ஜீவனும் நாவின். அப்ப என் வார்த்தையின் மூலமாக ஜீவனை பேசுனா ஜீவன் உண்டாகும், மரணத்தை பேசுனா, அப்ப மரணமுள்ள வார்த்தையை பேசுனா அது என்ன பண்ணும், அது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். சொல்றாரு பாருங்க, கீழ்ப்படிந்து எப்படி போனான்னா ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை அவன் நம்புனான். அதுதான் வார்த்தை வந்து விதைக்கு ஒப்பிடி சொல்றாங்க. அந்த வார்த்தைக்குள்ளார என்ன இருக்குது, வல்லம் இருக்குது. வார்த்தைக்குள்ளார என்ன இருக்குது, ஜீவன் இருக்குது. அப்ப விதை இருக்கு இல்லையா, விதைக்குள்ளார என்ன இருக்குது, ஜீவன் இருக்குது. அப்ப அந்த ஜீவன் அதுக்குள்ளார இருக்கிறது தெரியாது. ஒரு விதையை பார்க்கும்போது சாதாரணமா காய்ந்து போன மாதிரி தெரியும். ஆனா அது எங்க நடணுமோ எங்க வைக்கணுமோ அங்க வைக்கும்போது அதற்குள்ளார இருக்கிற ஜீவன் வெளிப்படும். ஆமென். இன்னைக்கு வார்த்தைக்குள்ளார ஜீவன் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அந்த வார்த்தையை எங்க வைக்கணுமோ அங்க வச்சோம்னா இல்லையா, இருதயத்தில் காத்து கொண்டு இருதயத்தில் வச்சு அந்த இருதயத்தை பண்படுத்தி அதை காத்து அந்த வார்த்தையை உள்ள வச்சிட்டோம்னா அது என்ன பண்ணும், ஜீவனை பிறப்பிக்க ஆரம்பிச்சிடும். அப்படி ஜீவனுள்ள வார்த்தைகள் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, இப்படி சொன்னா உசுறு உள்ள வார்த்தைகள் அப்படின்னா அது கண்டிப்பா ஒன்றை பிறப்பிக்காம இருக்கவே இருக்காது. ஒண்ணு நலத்தை பிறப்பிக்கும், இல்லைன்னா வளத்தை பிறப்பிக்கும். அப்ப நான் ஜீவனுள்ள வார்த்தையை நான் நம்பி படிச்சு அதை விசுவாசிக்கும் போது, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன் என் வாழ்க்கையில் வெளிப்படும், உங்க வாழ்க்கையில் வெளிப்படும். அல்லேலூயா. சொல்லுங்க, வார்த்தைக்குள்ளார ஜீவன் இருக்கு, வல்லம் இருக்குன்னு பார்த்துருக்கோம் இல்லையா, வல்லமையான வார்த்தைக்குள்ளார வல்லம் இருக்குது. அப்ப வார்த்தைக்குள்ளார ஜீவன் இருக்குது, அந்த ஜீவன் வெளிப்படும். அப்படி வெளிப்படும் போது அது வளமா வரும், அது நலமா என்ன பண்ணும். அப்ப நலமான வாழ்க்கை உண்டா, வளமான வாழ்க்கை உண்டா, நல்ல நீடி ஆயுள் இருக்க முடியுமா, கண்டிப்பா இருக்க முடியும். எப்படி இருக்க முடியும்னு சொல்லும் போது தான் வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தையில ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் தான் மனுஷனுக்கு ஒளியா என்ன பண்ணும், அவன் வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய ஒளியா அந்த ஜீவன் இருந்து என்ன பண்ணும். என்ன அப்ப எல்லாம் விளைவிக்கணும், எனக்குள்ளார இருக்கிற வார்த்தையில என்ன இருக்குது, ஜீவன் இருக்குது. இதை யோசிக்கும் போதுதான் இயேசுவை குறித்து யோசிச்சேன். இயேசு என்பது வார்த்தை இல்லையா, அந்த வார்த்தைக்குள்ளார ஜீவன் என்ன பண்ணுது, இருக்குது. அந்த இயேசுக்குள்ளார ஜீவன் இருந்ததாலதான்
எல்லாரும் பார்க்கறாங்க மரிச்சிட்டாங்கன்னு. ஆனா அந்த வார்த்தைக்குள்ளார ஜீவன் இருக்கிறதால தான் அது மீண்டும் என்ன பண்ணுது, அது எழும்புது. மீண்டும் என்ன பண்ணுது, ஒரு பக்கம் ஆண்டவர் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார். ஏன்னா அங்க வல்லமை வெளிப்படுது. ஆனா எனக்கு என்னன்னா, அங்க வல்லமை வெளிப்படுறதுக்கு முன்பாக ஜீவன் இருந்து என்ன பண்ணும், அது வேலை செஞ்சுக்கிட்டே என்ன பண்ணும், இருக்கும். ஆமென். எப்படி ஒரு விதைய உள்ள போட்டுட்டு மூடிட்ட பிறகு அது மண்ணோட மக்கி போன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் அதுக்குள்ளார ஒரு ஜீவன் இருக்கிறதால அது என்ன பண்ணுது, வெடிச்சு என்ன பண்ணுது வெளியில. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த இயேசுங்கிற வார்த்தை இப்ப வார்த்தையை உள்ள வச்சுட்டாங்க, சீல் பண்ணிட்டாங்க. நம்ம வெறும் கல்லா பாக்குறோம், சீல் பண்ணிட்டாங்க, மூடிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆனா அந்த வார்த்தைக்குள்ளார ஜீவன் இருக்கிறதால அந்த ஜீவன் என்ன பண்ணுது, வெளிப்பட்டு வெளியில வருது. அந்த ஜீவன் வெளிப்பட்டு வரும்போது அந்த ஜீவனை தடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்குமே இல்லை. எப்படி அந்த விதைக்கு உள்ள வச்ச பிறகு அதை தடுக்கிறதுக்கு எந்த அதிகாரம் இல்லையோ, அதே காட்டிலும் இந்த ஜீவனை தடுக்க யாராலையும். வார்த்தைக்குள்ளார ஜீவன் இருக்கு. சொல்லுங்க, வார்த்தைக்குள்ளார ஜீவன் இருக்குது. வார்த்தைக்குள்ளார ஜீவன் இருக்குதுன்னு நினைச்சேன்னா அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். நீங்க நிறைய பேர் வார்த்தை கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. ஏன் கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்கன்னா, அந்த வார்த்தைக்குள்ளார ஜீவன் இருக்குதுன்னு தெரியல. ஏன்னா அந்த வார்த்தை நமக்கு ஏற்றார் போல வார்த்தை வரல, நமக்கு அப்பாற்பட்ட வார்த்தை என்ன பண்ணுது. அப்ப அப்பாற்பட்ட வார்த்தை வரும்போது நமக்கு தெரியணும், அந்த ஜீவனுள்ள வார்த்தை ஜீவனை பிறப்பிக்க போது. அந்த வார்த்தையை நான் நம்புறேன், கண்டிப்பா எனக்கு அந்த வார்த்தை இருக்கிற ஜீவன் என் வாழ்க்கையில வெளிப்படும். ஏன்னா அந்த ஜீவன் வெளிப்படும் போது ஒரு நல்வாழ்வு என்ன பண்ணும், எனக்குள்ளார வரும். ஆமென். அதுதான் வார்த்தையை படிக்கும் போது அந்த வார்த்தையை சாதாரண நினைச்சு படிக்காதீங்க, இதுல ஜீவன் இருக்குது. நான் படிக்கிற ஒவ்வொரு வார்த்தையால இல்லையா, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வான் என்று சொல்லி இருக்குது. அதனால படிக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கு எனக்கு வாழ்வு இருக்குது. அது எப்படிப்பட்ட வாழ்வு, வளமான வாழ்வு, நலமான வாழ்வு. நலமா இருக்கணுமா, நலமான வார்த்தைகளை படிக்கணும், நலமான வார்த்தைகளை பேசணும். வளமா இருக்கணுமா, வளமான வார்த்தைகளை படிக்கணும், வளமான வார்த்தையை பேசணும். அப்படி வார்த்தைகளை, நலமான வார்த்தைகளையும் வளமான வார்த்தைகளையும் உள்ள எடுத்து வெளியில அனுப்பணும்னா அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறதால எந்த இடத்துல இருந்தாலும் அந்த வார்த்தை ஒரு காரியத்தை பிறப்பிச்சே ஆகும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அது வெறுமையா வரவே வராது. அல்லேலூயா. ஏன்? அதுக்குள்ளார ஜீவன், சொல்லுங்க, அதுக்குள்ளார ஜீவன் இருக்குது. வார்த்தைக்குள்ளார ஜீவன் இருக்கிறதால அது வெறுமையா வராது. அந்த வார்த்தைய எதற்காக அனுப்புறனோ, வளமானதுக்கு அனுப்புறானா, நலமானதுக்கு அனுப்புறானா, வளமானதையும் நலமானது வார்த்தை பிறப்பிச்சே ஆகும். மாற்றமே இல்லை. நம்பி படிக்கலாம், நம்பி சொல்லலாம். ஆமென். சரி, கீழ்ப்படிந்த இன்னைக்கு பார்ப்போம் அடுத்தது. அப்ப கீழ்ப்படிந்து போனா அப்படின்னு சொல்லுது. கீழ்ப்படிந்து போனா அப்ப கீழ்ப்படிதல்ல ஒரு மிகப்பெரிய வளம் நலம் இருக்குது. அல்லேலூயா. அவன் 75 வயசு வரைக்கும் அவன் கீழ்ப்படிஞ்சானான்னு தெரியல. அதை இது வரைக்கும் அவங்க அப்பா சொன்ன வார்த்தையை கேட்டானா, அவங்க அம்மா சொன்ன வார்த்தையை கேட்டானா, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனா இங்க சொல்லுது, 75 வயசு பிறகு ஒரு வார்த்தை வருகிறது. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில வம்சங்களாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லும் போது இந்த வார்த்தைக்கும் ஆபிரகாம் சம்பந்தமே இல்லை. சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை தேவன் பேசல. ஏன்னா பூமியில வம்சங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படுற அளவுக்கு அவன் சரீரத்திலேயோ சாராவுடைய சரீரத்திலே எதுவுமே இல்லைனாலும் அந்த வார்த்தை அவனுக்குள்ளார பெருசா தெரிஞ்சிச்சு. அந்த வார்த்தை அவனுக்கு பெரிதா தெரிஞ்சால, வார்த்தை அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்தால, வார்த்தையில பெரிய விசுவாசத்தை கொடுத்தால அவன் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு என்ன பண்ணான், போனான். அல்லேலூயா. அப்ப புறப்பட்டு போனான் என்பது எதை குறிக்குது? கீழ்ப்படிதலை குறிக்குது. அப்ப விசுவாசிக்கிறான், நம்புறான். இந்த வார்த்தை என்ன பண்றான்? நம்புறான். பூமியில வம்சங்களை எனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படுமா, ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு நம்புனான். ஆனா நம்புகிறதுக்கு ஏது இல்லாம இருக்கு நம்புனா அப்படின்னு பைபிள் என்ன பண்ணுது. அப்ப ஏன் நம்புறது ஏது இல்லாதன்னா, ஏற்கனவே நம்புறதுக்கு என்ன இல்லை. சாராள் எப்படி இருந்த அழைக்கும் போதே பைபிள் சொல்றது மலடியாவே இருந்தாங்களாம். அப்ப ஜீவனுள்ள வார்த்தை வரும்போது மலடியா இருக்கிறாங்க. ஆனா மலடியா இருக்கிறது அவன் பெருசா இல்லை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள் உலர்ந்து போயிடுறோம், கசந்து போயிடுறோம், வெறுத்து போயிடுறோம். ஏன் வெறுத்து போயிடுறோம்னா அதான் வாழ்க்கை. அல்லேலூயா. அங்க அவ்வளவு கசந்து போயிருக்கிறான், மலடியா இருக்கிறாங்க, அதான் வாழ்க்கை.
ஆனா அப்படிப்பட்ட வாழ்க்கையில வார்த்தைகள் வருகிறது. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து ஒரு பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு சொல்லும் போது அவன் மலட்டுத்தன்மை பெருசா யோசிக்கல, தன்னுடைய வாழ்க்கையை பெருசா யோசிக்கல, தன்னுடைய நிலையை பெருசா யோசிக்கல. அந்த வந்த வார்த்தையை பற்றி கொள்கிறான். அந்த வந்த வார்த்தையை பற்றி கொண்டு அந்த வார்த்தைக்குள்ளார இருக்கிற ஜீவனை பற்றி கொண்டு வாழ ஆரம்பிக்கிறான். எந்த மலட்டுத்தன்மையா இருந்ததோ அந்த மலட்டுத்தன்மை மாறிச்சு. எந்த வயதானுச்சு அந்த வயதானது என்ன பண்ணுச்சு? மாறிச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறது? எத்தனை பேர் அதை நம்புறது? இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வார்த்தை தெரியுதா? வளமா இருப்பீங்க, நலமா இருப்பீங்க. இந்த ஒரு வார்த்தை விசுவாசிக்கிறீங்களா? வளமா இருக்கு, நலமா இருப்பீங்க. அதான் 100 சொல்றான், ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க. நம்மளாம் ஒரு வார்த்தையா அப்படிதான் சொல்லுவோம். அவன் சொல்றான் ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஏன்னா அந்த வார்த்தையுடைய மேன்மை, அவனுக்கு வார்த்தையுடைய மதிப்பு தெரியும், வார்த்தையுடைய மேன்மை தெரியும், வார்த்தை எப்படிப்பட்டதுன்னு தெரியும். அவன் சொல்றான் பாருங்க, என் வேலைக்காரனை வான்னா வாரான், போனா போறான். அல்லேலூயா. அவனுக்கு தெரியுது. இன்னைக்கு வான்னு சொன்னோம்னா, வா அப்படின்னு சொன்னோம்னா வருவாங்களா பிள்ளைங்க? வரமாட்டாங்க. எதுக்கு கூப்பிடுறான்னு தெரியலையம்பாங்க. அவனுக்கு தெரியுது, நான் அப்படிதான் பழக்கப்படுத்துங்க எல்லாரையும். அப்ப வான்னா என் வேலைக்காரன் என்ன பண்ணுவான்? போனா போவான். இப்படிதான் நான் அற்புதத்தை போன வாரம் பார்த்தேன். முதல் அற்புதத்தை விரும்பி நம்பி, எனக்கு அது என்னால் அதை யோசிக்க முடியல. ஆண்டவர் அப்படியே கரெக்டா காமிச்சாரு. எப்படி அற்புதம் நடந்துச்சு? முதல் அற்புதம் கானாவூருங்கிற ஊர்ல கல்யாண வீட்டுல ஒரு முதல் அற்புதம் நடந்துச்சு இல்லைங்க. வேலைக்காரனை சொல்றாரு தண்ணி மண்டு ஊத்துங்கன்னு. வேலைக்காரன் என்ன பண்ணா? ஊத்துனா. கொண்டு போய் பந்தி விசாபனுக்கான்ட்ட கொடுங்க அப்படின்னு சொன்னான். அவன் கொடுத்தான். நம்மள என்ன பண்றோம்? கொடுக்க மாட்டோம், பயப்படுவோம். நம்ம ஊர்ல அது என்ன, தண்ணியை கொண்டு போய் கொடுக்க சொல்றாரு, பலாருன்னு அரைஞ்சிட்டா என்ன பண்றது? தண்ணி மண்டு ஊத்தும் போது ஊத்த சொல்றாரு. ஊத்த சொல்லும் போது அவன் என்ன பண்றான்? எப்படி சொல்லணும்? விரும்பி செஞ்சான். எப்படி செஞ்சான்? விரும்பி செஞ்சான். இந்த பொருளை எப்பா இதை போய் எடுத்துட்டு போய் சிஸ்டர்கிட்ட கொடு அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்கேன். இந்த பொருளை எப்படி பிள்ளைக்கு எடுத்துட்டு போவோம்? விரும்பி எடுத்தா எப்படி எடுக்கும்? 2 கையும் பிடிக்கும். விரும்பி எடுத்தா. ஆனா விரும்பாம எடுத்தா தெரியுது போல் இருக்கு சிஸ்டருக்கு. காமிச்சங்க, இந்தா கொடுக்காது, வச்சுட்டு என்ன பண்ணும்? அப்ப அவனுக்குள்ளார அந்த இயேசுடைய வார்த்தை வந்த பிறகு அந்த வேலைக்காரன் யாருன்னே பேர் சொல்லப்படல. அப்ப அந்த வேலைக்காரன் கொண்டு போய் ஊத்துறான், விரும்பி செய்யறான். அந்த வேலையை சொல்லிட்டாரு செய்யும் அப்படின்னு சொல்லி. அது மாத்திரமல்ல, திரும்ப கொண்டு போய் என்ன பண்றான்? பந்தி விசாரணை கொடுக்குறான், நம்பி கொடுக்குறான். யாரு நம்பி செய்யவே? இன்னைக்கு நிறைய பேர் வார்த்தை தெரியுது எல்லாருக்கும், எல்லாம் அத்துப்படி ஜபத்துல வார்த்தை எல்லாம் பேசணும். ஆனா விரும்பி வார்த்தை படிக்கிறோமா? நம்பி காரியத்தை செய்யறோமா? விரும்பியும் நம்பி இருந்துட்டோம்னா டெய்லி அற்புதம், நிமிஷம் அற்புதம். அல்லேலூயா. உங்க வேலைக்காரனை பத்தி அவங்க பெரிய விஷயம். ஏன்னா 100 தெரியுது வேலைக்காரனை பத்தி. வேலைக்காரனை சொன்னா போனா நீங்க யோசிச்சு பாருங்களேன். வேலைக்காரனை எப்படி கூட்டிருப்பான்? ஒரு வேலை, டேய் இங்க வா அப்படின்னு கூட்டிருப்பான், ஏதோ பேரை சொல்லி வந்திருப்பான். சரி பரவாயில்ல போடா அப்படின்னு என்ன பண்ணிருப்பான்? அவன் போயிருப்பான். போடான்னா போயிருப்பான். அப்ப எந்த ரீசனே இல்லைன்னாலும் வான்னா வரணும், போனா அந்த அதிகாரம் மிக்க வார்த்தைகள் வரும்போது என்ன சொல்லணுமோ அதை சொல்லும் போது போகணும், வரும்போது என்ன பண்ணும்? அப்ப நீ யோசிச்சு பாருங்க, இங்க கீழ்ப்படிந்து போனான்னு சொல்லும்போது அந்த வார்த்தையுடைய அந்த தாக்கம் அவனுக்கு தெரிஞ்சிச்சு. ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை கேட்கிறேன், அந்த வார்த்தை என் வாழ்க்கையில ஜீவனை பிறப்பிக்கும். பிள்ளை இல்லதான் எனக்கு, ஆனா சொல்றாரு, என்ன சொல்றாரு? பூமியில வம்சங்கள்லாம் எனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் சொல்றாரு. அதனால ஜீவனுள்ள வார்த்தையை நம்புறேன், அதனால புறப்பட்டு போறான். இது வரைக்கும் இல்ல, இனிமேட்டு நடக்கும். நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறது? இனிமேட்டு இல்ல, இது வரைக்கும் இல்லையா அப்படி நம்ம பேசுவோம். எப்படி பேசுவோம்? இது வரைக்கும் இல்லையா, இனிமேட்டு நடக்க போதாம்ல. இல்ல, இது வரைக்கும் இல்லையா, இனிமேட்டு நடக்கும். அல்லேலூயா. அப்படிதான் போனான் ஆபிரகாம். இல்லையாப்பா, இனிமேட்டு இருக்கும் போ. அவன் என்ன பண்ண? இனிமேட்டு இருக்குமா, நான் போறேன் அப்படின்னு போறான். ஏன்னா சொன்ன வார்த்தையில ஜீவன் இருக்குது. அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் அவனுக்குள்ளார ஜீவனை பிறப்பித்தது.
இப்ப எந்த ஜீவனை? சரீரம் செத்து போச்சு, செத்து போன சரீரத்துல ஜீவனை பிறப்பிச்சுச்சு. சாரோடைய கற்பம் செத்து போச்சு, செத்து போன கற்பத்துல ஜீவனை பிறப்பிச்சுது. எந்த வார்த்தை? அவனை அழைத்த வார்த்தை, அவனை பிரித்தெடுத்த வார்த்தை, அவனை உயர்த்தின வார்த்தை, அவனுக்குள்ளார நம்பிக்கை கொண்டிருந்த வார்த்தை அவனுக்குள்ளார ஜீவனை பிறப்பிக்குது. செத்து போச்சு, ஆமா, ஆனா வார்த்தையில ஜீவன் இருக்குதுங்க, அது உருவாக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில வளமான வாழ்வு, நலமான வாழ்வு தேவனுடைய விருப்பம்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த விருப்பம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா என்ன பண்ணும்? அல்லேலூயா. வளமான வாழ்வு, நலமான வாழ்வு. சொல்லுங்க, வளமான வாழ்வு, நலமான வாழ்வு என் வாழ்க்கையின் பங்கா இருக்கும். அல்லேலூயா. உயிருக்கு மேலா வார்த்தையை நம்பணும். வார்த்தை எப்படி நம்பணும்? உயிருக்கு மேல. ஏன்? அந்த வார்த்தையில நம்ம உயிரை காட்டிலும் ஒரு ஜீவன் இருக்கு. அல்லேலூயா. திரும்பவும் சொல்றேன், இந்த கீழ்ப்படுதல் எப்படின்னா, வார்த்தைக்குள்ளார ஜீவன் இருக்குது இல்லையா? அதை சொல்லும் போது இன்னைக்கு உங்களுக்குள்ளார ஒரு செயலை செய்ய சொல்ற ஆண்டவர் வச்சுங்களேன், செய்ய சொல்லும் போது அதனால உங்களுக்கு இழப்பு அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. ஆனா அவர் செய்ய சொல்லிட்டாரா, அதை நான் என்ன பண்ண போறேன்? ஏன்? அவர் சொல்லக்கூடிய வார்த்தையில ஜீவன் இருக்குது, அதனால நான் செய்வேன். ஒருவேளை அந்த மாதிரி சுச்சுவேஷனே இருக்குது, சுச்சுவேஷன் இருந்துச்சு மோசேக்கு. அப்ப மோசே கொண்டு வந்து பார்வோனுக்கு முன்பாக போய் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, உன் கோலை போடு. அது என்ன பண்ணுது? உடனே பாம்பு. அதை எடுத்து படிங்களேன். ஆண்டவர் வார்த்தை எந்த அளவுக்கு உயிருக்கு மேலா நீங்க நம்ப போறீங்க, கீழ்ப்படிக்க போறீங்கன்னு தெரியும். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம், யாத்திரம் 2ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். ஒரு ரிலாக்ஸா பேசுறான். அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்ட போது, போடுன்னு சொன்ன உடனே போட்டுட்டான். போட்ட போது என்ன ஆயிடுச்சு? அது சர்ப்பம் ஆயிடுன்னு அவனுக்கு தெரியுமா? தெரியாது. அல்லேலூயா. சரி, அது சர்ப்பம் ஆயிற்று. மோசே அதற்கு விலகி போடுறான். ஒரு கோல் இல்ல, இப்படி கோலை என்ன பண்றான்? ஆண்டவர் சொல்றாரு போடுன்னு, போட்டான். போட்ட மாத்த என்ன ஆகி போச்சு? அந்த கோல் எப்படி ஓட்டிருப்பான் யோசிச்சு பாருங்க. ஏன்னா சின்ன தடி வச்சுக்கலாம, ஸ்கேல் இல்ல, பென்சில் இல்ல, பெரிய அப்படி நின்று நிக்கிறான் இல்லையா, அதான் அவனுக்கு அதிகாரம். அங்க அந்த கோல் எவ்வளவு பெருசு இருக்கும்? போட்டா அவ்வளவு பெருசு. பெரிய கோல் புடிச்சிட்டு இருக்கிறான், போடுன்றாரு. இவன் அசால்ட்டா ஜல்லுன்னு என்ன பண்றான்? போட்டான். போட்ட மாத்தத்தை எப்படி ஆகி போச்சு? அது பாம்பா சர்ப்பமா மாறிச்சு. மாறினவனே எப்படி இருக்கும் அவனுக்கு? சின்னதா இருந்தா பரவாயில்ல, இப்படி ஓடுவான். தெரிச்சு விலைக்கு ஓடுனானே, விலைக்கு எங்க போய் நின்றுப்பான்னு தெரிஞ்சிருக்காது. இப்ப சொல்றான், திரும்ப ஆண்டவர் வார்த்தை வருது. என்ன வார்த்தை வருது? அதை தான் பாக்குறோம் இப்ப. அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி. அப்ப கொஞ்சம் தூரம் அப்படி நிக்கிறான். என்ன இப்படி நிக்கிறான்? நிக்க என்ன சொல்றான் ஆண்டவர்? உன் கையை நீட்டி வாழ பிடிச்சா பாம்பு என்ன பண்ணும்? கொத்தும். கோலா மாறுன்னு இப்பதான் நமக்கு பஜிர்பா தெரியும், ஆனா மோசேக்கு தெரியாதுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் அவன் கோலை போட சொல்றான் ஆண்டவர். போடுறான், பெரிய கோல். போட்ட உடனே பாம்பு அடிச்சு விலைக்கு ஓடுறான். விலைக்கு ஓடினான்னு போடுது. அப்ப ஒரு இடத்த விட்டு கொஞ்சம் நகர்ந்துட்டான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் கையை நீட்டு. நீட்டி என்ன பண்ணு? கோலை வாழ, அந்த பாம்பு வாழ பிடி. பிடிச்சானா? பிடிச்சான். அதான் சொல்றேன், பிடிச்சா பாம்பு என்ன பண்ணும்? கொத்தும். பிடிச்ச மாத்திரத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்வைக்குன்னு வரும். அது தெரியுமா? அதான் சொல்றேன், ஆண்டர் வார்த்தை வரும்போது அது ஆண்டர் வார்த்தை தான். உங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சு, நம்பிக்கை இருந்துச்சுன்னா அதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஜீவன் அதுல இருந்து வரும். அல்லேலூயா. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு இதை யோசிக்கும் போது. பாம்புன்னா படையே நடுங்கும், தெரிச்சு ஓடும். தெரிச்சு என்ன பண்ணும்? ஓடும். எவ்வளவு பெரிய வீரனா இருந்தாலும் என்ன பண்ணுவான்? பாவம் பார்த்துட்டு
ஓடுவான். ஆனா இவனும் ஓடுனான்னு தான் பைபிள் சொல்லுது. ஆனா வார்த்தை வருகிறது. ஆனா வரும்போது இவன் தன்னுடைய எண்ணங்கள்லயோ தன்னுடைய யோசனையிலையோ புடிச்சா கடிச்சிருமோ யோசிக்கல. ஏன் தெரியுமா? ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். அல்லேலூயா. அதனாலதான் அந்த பாம்பு அவனை கடிக்காம கோலா மாறிச்சு. இன்னைக்கு நமக்கு தெரியுது கோலா மாறிச்சுன்னு. ஆனா அவனுக்கு அன்னைக்கு தெரியாது கோலா மாறுமான்னு. புடின்னு சொல்றாரு, புடிக்கிறேன். அவரு தான் அழைச்சிட்டு வந்தாரு. அல்லேலூயா. இந்த இடத்துக்கு இங்க இருந்து பயந்துதான், உசுருக்கு பயந்து அங்க போறான். ஆனா இங்க பிடிச்சா உசுரே போகும். பாம்பை பிடிச்சா உசுருக்கு பயந்தாங்க ஓடுறான். 40 வருஷம் கடந்தான் வனாந்தரத்துல. இப்ப திரும்ப வந்து இந்த பாம்பை பிடிங்கிற எல்லாம் விஷப்பரிச்சை, எல்லாத்தையும் விஷப்பரிச்சை, எல்லாமே டெரரான இடம், டெரரான பிளேஸ், டெரரான காரியம் தான். ஆனா எல்லா காரியத்திலும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் செய்யும் போது அந்த வார்த்தைக்குள்ளா இருக்கிற ஜீவன் அவன் வாழ்க்கையில நன்மை மாத்த தான் கொடுத்துச்சு, பாதுகாப்பு மாத்த தான் கொடுத்துச்சு, நல்வாழ்வு மட்டும் தான் கொடுத்துச்சு. எத்தனை பேர் அமைஞ்சிருக்கு? நீங்க அதான் சொல்றேன், இந்த வார்த்தையை கொஞ்சம் மேல யோசிச்சு, உங்க மேலான எண்ணங்கள்ல மேலான சிந்தனை யோசிச்சு நீங்க வேணா செய்ய ஆரம்பிச்சிருங்க. செஞ்சீங்கன்னா அதுல ஜீவன் தான் வரும், அதுல வளம் தான் வரும், அதுல நலமா தான் வரும். எத்தனை பேர் அமைஞ்சிருக்கு? சொல்லுங்க. பாம்பு கடிக்கல, கடிக்கவும் கடிக்காது. ஏன்னா சொன்ன தேவன் ஜீவனுள்ள தேவன். ஜீவனுள்ள தேவன் சொன்னா அதுல ஜீவன் தான் பிறப்பிக்கும், மரணம் பிறப்பிக்காது. நல்வாழ்வு பிறப்பிக்கும், யாராலம் பிறப்பிக்கும், தாராளம் பிறப்பிக்கும். ஆமே. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அப்ப எந்த அளவுக்கு அந்த வார்த்தையை மோசே நம்பி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இந்த அந்த அந்த பார்வோனுக்கு பயந்து நடுங்கி உசுரை கையில பிடிச்சிட்டு ஓடினவன் திரும்ப கொண்டு வந்து கொடுத்தா ஒவ்வொரு நேரம் என்ன நடக்கும்னு தெரியாது. ஆனா எதுவுமே நடக்கலன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. கடைசி வரைக்கும் அவனோட கர்த்தர் இருந்து நடத்தினார். ஒரு ஆளுடைய கை கூட அவன் மேல படாம கர்த்தர் நடத்தினார். ஒரு பிரச்சனையும் அவனை மேற்கொள்ளாத கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் நீங்க அந்த அந்த 10 வாதைகளை யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு முறையும் அவன் கூப்பிடும் போதெல்லாம் ஆண்டவர் போய் நில்லுன்னு சொல்லும் போதெல்லாம் போய் நிக்கிறாரு. சும்மா நிக்கல. ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிடும். தண்ணி ரத்தமா மாறி போச்சு, எப்படி இருக்கும்? தேசம் எங்க ரத்தமா மாறிச்சு, எப்படி இருந்திருக்கும்? கொல்ல வரையில நின்றுப்பான் பார்வனு, இல்லைங்களா? ஆனா ஆண்டவர் போய் நில்லு, போய் நிக்கிறாரு. அந்த நின்னா பாருங்க, அதான் விசுவாசம். ஏன் நின்னானா அந்த வார்த்தைக்குள்ளார அவனுக்கு ஜீவன் இருந்துச்சு. என் தேவன் ஜீவனுள்ள தேவன், நான் ஜீவனுள்ள தேவனை வார்த்தையை நம்புறேன். ஏன்னா அனுதினமும் அவனுக்குள்ளார ஆண்டவர் வார்த்தையோட பேசிக்கொண்டே இருக்கிறான். பேச 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 பார்வோன் அவன் பேச துச்சமா என்ன, பார்வோனுக்கு பயந்துதான் ஓடுனா. ஆனா ஒரு நாள் வரும்போது பார்வோன் அவன் துச்சமா என்ன. ஏன்னா ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய காரியங்களுக்கு விளங்க ஆரம்பிச்சிச்சு. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்றீங்க, எனக்கு விளங்குது, இன்னைக்கு என் வாழ்க்கை விளங்கிடும், என் குடும்பம் விளங்கிடும், என் பிள்ளைகள் விளங்கிடுவாங்க, நான் நல்லா வாழ்வேன், வளமான வாழ்வு, நலமான வாழ்வுக்குள்ளார நான் வாழ்வேன். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. அப்ப எதுக்கும் பயப்பட வேணாம். வார்த்தைக்குள்ளார ஜீவன் இருக்குது, இந்த வார்த்தைக்குள்ளார ஜீவன் இருக்குது. ஆமென். அந்த ஜீவன் எனக்கு நல்ல ஒளியாகவும் நல்ல வழியாகவும் இருக்கும். அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? சரி, இன்னொரு சம்பவத்தை பார்த்துட்டு முடிச்சிடலாமா? இன்னொரு சம்பவம் பேதுரு குறித்து நமக்கு தெரியும். இதுவும் வாழ்வா சாவா பிரச்சனை தான். மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல 22, இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். என்ன பண்றாரு? படகுல ஏறி என்ன பண்ணுங்க, அக்கறைக்கு நீங்க போங்கன்னு அனுப்புறாரு. சரிங்களா? அது என்ன பண்ற, சீக்கிரம் சீக்கிரம் கிளம்புப்பா, கிளம்பி போங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? அடுத்தது, அப்ப ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாய் இருந்தார். அதற்குள்ளாக நல்லா யோசிச்சு பாருங்க, அனுப்பிட்டாரு, அனுப்பிட்டு போய் ஜெபம் பண்றாரு. ஜெபம் அந்த அனுப்பி அவங்க போறாங்க, போய்கொண்டே இருக்கிறாங்க, இவர் மலையில போய் ஜெபம் பண்றாரு. அந்த அந்த நேரத்துல பாருங்களேன், அதற்குள்ளாக அப்ப என்னன்னா அந்த இடைப்பட்ட நேரத்துல படகு நடுக்கடலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது.
இயேசு கிறிஸ்து துரிதப்படுத்தி நீங்க போங்கப்பா அக்கறைக்கு போங்கன்னு அனுப்பிட்டாரு. சரியா? அனுப்பிட்டு போயிட்டு இருக்குது படகு. இவர் போய் ஜெபம் பண்ண போறாரு. இந்த இடைப்பட்ட நேரத்துல அந்த பாதி கடல் போயிடுச்சு. பாதி கடல் என்ன பண்ணுச்சு? போயிடுச்சு இல்லையா? அங்க போன நேரத்துல காத்து என்ன பண்ணுது? அதிகமா வீசுது. அப்படி அதிகமா வீசும்போது அலைகளால் என்ன பண்ணுச்சு? அது அலைவுபட்டது. அடுத்தது இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்துக்கு வந்தார். அவர் கடலில் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவரோட பேசி, திடங்கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதீர்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, கடல்ல நின்று ஏற்கனவே நடுக்கத்துல அவங்க என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. பயம், அச்சம் அவங்களுக்கு என்ன பண்ணுது? இருக்குது இல்லையா? ஆனா இயேசு கிறிஸ்து போய் என்ன பண்றாங்க? கடல்ல நிக்கிறார். கடல் என்ன பண்றாரு? நடந்து போய் நிக்கிறார். நிற்கும் போது யார் என்ன கேட்கிறா பாருங்க. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரையானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். நல்லா இப்படி யோசிச்சு போட் அக்கறைக்கு போகவே இல்லை. போகாம இருக்கும்போது போகாம போறது என்ன காரணம்? காத்து ரொம்ப பிரச்சனை என்ன பண்ணுது? இருக்குது. அப்ப காத்து பிரச்சனையா இருக்கும்போது அந்த படகு எப்படிப்பட்ட நிலையா இருந்திருக்கும்? போய் சேருவோமோ, சேர மாட்டோமோ, முடிஞ்சிருமோ, இப்படிதான் அவங்களுக்குள்ள பல்வேறு எண்ணங்கள் என்ன பண்றலாம். ஏன்னா ஒரு ஆள்னா ஒரு சில எண்ணங்கள் வரும். அங்க சீசர் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? 12 பேரும். 12 பேரும் ஒரு வழியா முடிஞ்சு போச்சு போல் இருக்கு, அக்கறைக்கு போக சொன்னாரு, ஆனா போக முடியாது போல் இருக்கு அப்படின்னு அவங்க ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. ஆனா வந்த நேரத்துல தான் இவங்க என்ன பண்றாங்க? அங்க போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்க நிக்கிறார் இல்லைங்களா? யோசிச்சு பாருங்களேன். ஏற்கனவே அவங்களுக்கு பயம், ரெண்டாவது இவர் போறத பார்த்தும் பயம், 2 பயம் ஆகி போச்சு. இருக்கும்போது எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்க? 11 பேரும் ஏற்கனவே பயத்துல இருக்கிறோம், இயேசப்பா வந்துட்டாரு, எப்படி நம்மளை கைத்தாங்களா கூட்டு போயிடுவாரு, ஏதோ ஒரு எண்ணம் இருந்திருக்கு அவங்களுக்குள்ளார இல்லைங்களா? ஆனா யாருமே அந்த பயத்துல கீழே இறங்குனவங்களுக்கு அந்த எண்ணம் வரவே இல்லை இல்லைங்களா? ஆனா பேதுருக்கு மட்டும் என்ன பண்ணுது எண்ணம்? நீங்க யோசிச்சு பாருங்களேன். சில வேலைகளை பேதுரு செய்யும் போது விளையாட்டுத்தனமா இருக்கும் இல்லைங்களா? 11 பேர் நினைச்சிருப்பாங்க, விளையாட்டு பிள்ளை மாதிரி சும்மா கடக்க மாட்டேறான் பாரு, நம்ம போக சொன்னாரு, போக முடியாம நிக்கிறோம், வந்துட்டாரு, ஏதாவது சொல்லி கிளி நம்மளை கொண்டு போறதுக்கு பார்க்கலான்னு பார்த்தா இவன் வேற நீங்க என்ன நானும் வரங்கிறானே. ஏற்கனவே அவங்க பயத்துல இருக்கிறாங்க. பேதுருக்கும் இந்த பயம் என்ன பண்ணிருக்கும்? இருந்திருக்கும். ஆனா யோசிச்சு பாருங்க, போட்ல இருக்கிறவங்களுக்கு பயம் ஓகே, இப்ப இவன் பயந்தவனுக்குள்ளார ஒரு அசாத்திய நம்பிக்கை வருது, நானும் நடக்கிறேன்னு. இந்த ஒரு மிகப்பெரிய துணிச்சல் அவனுக்குள்ளார வர ஆரம்பிக்கிறது எப்படின்னா, அந்த இயேசு அவன் அந்த அளவுக்கு ரிசீவ் பண்றான். இயேசு என்ன பண்றான்? இப்படி சொல்லலாம் பாருங்களேன். இயேசு வந்துட்டா காத்தா இருந்தாலும் கடலா இருந்தாலும் எதா இருந்தாலும் மாறுங்கிற எண்ணம் அவனுக்குள்ளார என்ன பண்ணுச்சு? வந்துச்சு. அதுதான் பயத்தை பத்தி அவன் பேசல, நான் வரங்கிறத பத்தி பேசுறான். அல்லேலூயா. வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க உங்களுக்குள்ளார நன்மைகள் வரணுமா? பயத்தை பேசாதீங்க, பயத்தை போக்கக்கூடிய வார்த்தையை பேசணும். அப்படி வார்த்தையை பேசுனா என் பயம் போகுங்கிற எண்ணத்துல பேசணும்னா பயம் போகும். அல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, இங்க அந்த மாதிரி எதிர் பிரச்சனையா இருக்குது, ஆனா மடிஞ்சிருமோ செத்துருமோ அப்படிலாம் என்ன பண்ணுது? இருக்குது. இன்னைக்கு வாழ்க்கையில அப்படித்தான் இருக்காங்க. எப்படி வாழ போறோமோ தெரியல, என்ன வாழ போறோமோ தெரியல, இது என்ன பண்ண போறோம், அது என்ன பண்ண போறோம், இதே பேச்சு நமக்குள்ளார ஓடிக்கிட்டு என்ன பண்ணும்? தேஞ்ச ரக்கார் மாதிரி ஓடும் நமக்குள்ளார. நீங்க பேசினாலும் உங்களுக்குள்ளார மைண்ட் வாய்ஸ் ஒண்ணு இருக்குது, அது பேசிக்கிட்டே இருக்கும். அது என்ன பண்ணும்? பேசிக்கிட்டே என்ன பண்ணும்? நீங்க கம்முன்னு இருந்தா கூட மைண்ட் வாய்ஸ் என்ன பண்ணும்? அப்ப யோசிச்சு பாருங்க, உட்கார்ந்துருக்க பயம், ஆனா இயேசு வந்த பிறகு என்ன சொல்றேன்? இயேசு வந்த பிறகு அவனுக்குள்ளார ஒரு அசாத்திய நம்பிக்கை வருது. அந்த பயமே அவனுக்கு இது வரைக்கும் பயப்படாத ஒரு மனுஷன் மாதிரி அவன் பேசுறான். ஆண்டவரே நீங்க என்ன, நானும் என்ன பண்றேன்? அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? வார்த்தையை நம்பி வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு உங்க ஒரு செயலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அதை விரும்பி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அதை நம்பி செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, என்ன மாதிரி இடமா இருந்தாலும், அல்லேலூயா, மரணமே நேரிட்டாலும் மரணத்தை ஜெயிக்கக்கூடிய திராணிய தேவன் கொடுப்பாருங்க. அல்லேலூயா.
எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க போட்ல இருந்துட்டோம் பரவாயில்ல. ஆனா நீ பாரு, இவன் பாரு, அதை விட ஒரு மடி மேல வர்றான். இங்க எதுல இறங்குறான்? கடல் அளவு தண்ணி. நடுக்கடலா இருக்கு, எப்படி இருக்கும்? நடுக்கடல் அது எப்படி இருந்துச்சு சுச்சுவேஷன்? காத்து போட்டு அழைச்சி இருக்குது இல்லைங்களா? இன்னைக்கு இருக்கிற போட்டு மாதிரி அன்னைக்கு இல்லவும் இல்லை. இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி என்ன பண்ணுது போட்டு. அப்போ அன்னைக்கு அந்த அளவுக்கு டெக்னாலஜி ஒன்றும் இல்லை. ஆனால் அவ்வளோ பயத்தில் இருக்கிறான். ஆனால் இயேசுடைய பார்க்கும்போது நீங்க சொல்றேன், நீங்க எவ்வளவு பயமா இருந்தாலும் அச்சமா இருந்தாலும் இயேசு வார்த்தையை படிக்கிறீங்களா? இயேசு உங்களோட இருக்கிறான்னு தெரியுதா? இயேசு எந்த அளவுக்கு நம்புறீங்களா? நம்புனீங்கன்னா நீங்க துணிச்சலா ஒரு காரியத்தை செய்து கொண்டு என்ன பண்ணுவீங்க? அல்லேலூயா. இயேசுவை நம்பி, இயேசுடைய வார்த்தையை நம்பி செஞ்சீங்கன்னா நீங்க தோல்வியில போனா கூட, அங்க எப்படி பவுல், அதாவது பேதுரு இறங்கும் போது உள்ள போகும்போது இயேசு தூக்குனாரோ, அதே போல நீங்க செய்யும் போது தோல்வியில போனா கூட உங்களை தூக்கி அவர் நிறுத்த நல்லவரா இருக்கிறார். அந்த அளவுக்கு வார்த்தை விசுவாசிக்கணும், அந்த அளவுக்கு வார்த்தை கீழ்ப்படியணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது சொல்றது? இப்ப நமக்கு என்னன்னா, பேதுரு செஞ்சதுக்கு காரணம் என்ன? பேதுரு முந்திரி கொட்டாங்க, எப்ப பார்த்து எதை செஞ்சுக்கிட்டா பாருங்க. ஏன் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம்? ஏன் செய்ய மாட்டாங்கன்னா நமக்கு அவமானமாயிடும். நமக்கு ஒருத்தங்க பார்த்து ஏதோ சொல்லிடுவாங்க இல்லையா? ஆனா தோல்வியில வந்துட்டா அது அசிங்கமா இருக்கும், யாராவது ஏளனமா பேசுவாங்க. இல்லைங்க, நீங்க எந்த இடத்துல நின்று இயேசுவுக்காக நிக்கிறீங்களோ அது தோல்வி மாதிரி தான் தெரியும். பேதுரு தோல்வி மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் தோல்வியில போகும்போது கர்த்தர் என்ன பண்ணார்? அங்கிருந்து தூக்குனார். இல்லைங்களா? உள்ள விட்டுறோம், விழ போது டக்குன்னு போய் பிடிப்போம் இல்லைங்களா? உள்ள பிடிப்புன்னு நினைச்சிட்டு இருக்குமா? அது இன்னைக்கு நிறைய பேரு, இயேசு என்னோடு இருக்கிறாரா, எனக்குள்ளார இருக்கிறாரா, இயேசுவின் வார்த்தை எனக்கு தெரியுமா, நான் தோல்வி குறித்து பெருசா யோசிக்கிறது இல்லை. நம்ம தோல்வின்னு ஒன்னை யோசித்தால்தான் விட்டுறோம். நான் தோல்வி அடைஞ்சாலும் செய்யறேன், அப்படி செய்யும் போதுதான் வெற்றியா மாறும். இப்ப நமக்குள்ளார ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும், வேணாம் அது அசிங்கம் ஆயிடும், அது பேரு கெட்ட பேர் ஆயிடும். பேரு கெட்ட பேர் ஆகுறதா எனக்கு பிரச்சனை இல்லை, செய்யறேன். ஜீவனுள்ள தேவனை தூக்க நல்லவர் என்ன பண்றாரு? அதை தான் பேதுரு அங்க செஞ்சாரு. அங்கேயே ஏற்கனவே பயந்து தான் கிடந்தேன். இயேசு வந்துட்டார், பயம் போயிடுச்சு. இறங்கி தான் பார்ப்போமே. இறங்குறான், இறங்கும் போது உள்ளவையும் போறான்னா, ஆனா முழுமையா அவன் உள்ள போகவே. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களையும் கர்த்தர் தூக்க நல்லவர் என்ன பண்றாரு? ஏன்னா அந்த வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் போது அந்த வார்த்தைக்குள்ளார ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் உங்களை தோல்விக்குள்ளார செல்ல விடாது, வெற்றிக்குள்ளார செல்ல அனுப்பும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? நம்ம எத்தனை பேர் வெற்றியை பத்தி யோசிக்கிறோம்? இயேசு என்னோடு இருக்கிறார், எனக்குள்ளார இருக்கிறார், எனக்கு வெற்றி தான். ஒருவேளை பயம் வரலாம், அதை பத்தி எனக்கு பெருசா யோசனை இல்லவே இல்லை. இயேசு என்னோட இருக்கிறார். வெற்றியாய் மாற்றக்கூடிய ஒரு தேவன் என்ன பண்றாரு? அந்த வார்த்தையை நம்புறேன், அந்த வார்த்தை கீழ்ப்படிஞ்சேன். அப்படி கீழ்ப்படிஞ்சோம்னா தோல்வியே கிடையாது. அல்லேலூயா. தோல்வி வெற்றி என்ன பண்ண கர்த்தர் மாற்ற நல்லவரா இருக்கிறார். ஏன்? அந்த வார்த்தைக்குள்ளார ஜீவன் இருக்குது. சொல்லுங்க, வார்த்தைக்குள்ளார ஜீவன் இருக்குது. வார்த்தைக்குள்ளார ஜீவன் இருக்குது. அந்த வார்த்தையை நம்புறேன். அந்த வார்த்தையை நம்பும் போதெல்லாம் அந்த ஜீவனுள்ள வார்த்தை என்னையும் உங்களையும் ஜீவனுக்குள்ளார நடத்தும். ஆமென். அப்ப வளமும் நலமும் எதுல இருக்குது? தேவனுடைய வார்த்தைகள் இருக்குது. ஆமென். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது வளமும் நலமும் நம்ம கிட்ட வரும். வளமான வாழ்வு, நலமான வாழ்வு நம்முடைய பங்கு, உங்களுடைய பங்கு, என்னுடைய பங்கு. ஆமென். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்புங்க. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொடுக்கும். அல்லேலூயா. உங்களுக்கு எட்டுலனாலும் குடிச்சு கொடுக்கும், வச்சிக்க வச்சிக்க வச்சிக்கன்னு. அப்படிதான் நான் வாழ்ந்திருப்போம், நீங்க வாழ்ந்திருப்பீங்க. ஆமென். எந்திருக்கலாமா?